டைனோசர் காலத்துல சந்திரா அப்படின்னு ஒரு பொண்ணு கோயம்புத்தூர்ல வாழ்ந்துட்டு வந்தா. அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியல. அதனால சந்திரா மத்த வீட்ல பாத்திரம் கழுவி அது மூலமா கொஞ்சம் காசு சம்பாரிச்சா. ஒரு நாள் சந்திரா ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு வயசான பெரியவரை பாக்குறா. அம்மா, எனக்கு உடம்பு சரியில்லை. என்னால அடுத்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. நீங்க கவலைப்படாதீங்க பெரியவரே, நான் உங்களை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். உங்க வீடு எங்க இருக்கு? இந்த காட்டு பக்கத்துல ஒரு சின்ன ஆறு இருக்கு. அங்க ஒரு சின்ன குடிசை வீட்டில் தான் வாழ்றேன். அதுக்கப்புறம் சந்திரா அந்த பெரியவரை தோள்ல தூக்கிட்டு ரொம்ப தூரம் நடந்தா. அந்த ஆத்தங்கரைக்கு பக்கத்துல இருக்கிற குடிசைக்கு போயிட்டாங்க. நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா. ஆனா உன்னோட இந்த உதவிக்கு என்கிட்ட கொடுக்க எதுவும் இல்லை. ஆனா உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். இந்த காட்டோட நடுவுல ஒரு நீலாம்பரி தேவி சிலை இருக்கு. நீ அதை வணங்கி தவம் செஞ்சா உன்னோட ஆசையெல்லாம் நிறைவேறும். அப்புறம் பெரியவர் அவரு வீட்டுக்கும் சந்திரா அவ வீட்டுக்கும் போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரியே சந்திராவோட அப்பா அம்மா வீட்டுல தூங்கிட்டு இருக்கும்போது பூகம்பம் வந்துருச்சு. அவளோட வீடு இடிஞ்சு நொறுங்கிடுச்சு. அந்த வீட்டுல சந்திராவோட அப்பா அம்மா வெளியே வர முடியாம மாட்டிக்கிட்டாங்க. அதை பார்த்து பதறி போன சந்திரா அப்பா அம்மாவை காப்பாத்த வீட்டுக்குள்ள ஓடுறா. எப்படியோ அவங்கள ஒரு வழியா வெளியே கூட்டிட்டு வந்துட்டா. ஆனா அவங்க உடம்பெல்லாம் ஒரே காயம். உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டா. உன்னோட அப்பா அம்மாவுக்கு நிறைய காயம் இருக்கு. அவங்கள குணப்படுத்த நிறைய காசு செலவாகும். இதை கேட்டதும் சந்திராவுக்கு ஒரே சோகம். உடனே அவ வீட்டு வேலை செய்யற மாலதி வீட்டுல உதவி கேட்க போறா. அம்மா, ஒரு விபத்துல என்னோட அப்பா அம்மா ரொம்ப காயமடைஞ்சிட்டாங்க. அதை சரி பண்ண கொஞ்சம் பணம் தேவை. ப்ளீஸ் கொஞ்சம் பணம் கொடுங்கம்மா. இல்ல இல்ல, என்கிட்ட எல்லாம் பணம் எதுவும் இல்லை. ஒழுங்கா வெளியே போ. சந்திரா மாலதி கிட்ட பிச்சை எடுக்காத குறையா கெஞ்சுறா. ஆனா மாலதி அதை காதுலயே போட்டுக்கலையே. அங்க இருந்து அழுதுட்டே வெளியே போயிட்டா சந்திரா. அப்புறம் ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட உதவி கேக்குறா. ஆனா அவளுக்கு யாருமே உதவல. நீங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க, எனக்கு யாருமே உதவ மாட்டீங்களா? அப்போதான் சந்திராவுக்கு அந்த பெரியவர் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. உடனே அவன் நடுக்காட்டுக்கு போறா. அங்க ஒரு நீலாம்பரி தேவி சிலை இருக்கு. அதை பார்த்ததும் காட்டுல இருக்கிற நிறைய பூவை பறிச்சுட்டு வந்து தவம் செய்ய ஆரம்பிக்கிறா. ரொம்ப நாள் கழிஞ்சது. திடீர்னு ஒரு நாள் சோன்னு மழை இடியோட சேர்ந்து வந்துச்சு. ஆனா சந்திரா அதுக்கெல்லாம் பயப்படாம தவம் செய்யறா. அடுத்த கொஞ்ச நாள்ல ஒரு பெரிய பாம்பு அவளோட உடம்பு சுத்திக்கிச்சு. அப்பவும் பயப்படாம தவம் செய்யறா. அடுத்த நிமிஷம் ஒரு கண்ணை கூசுற மாதிரி வெளிச்சம் வருது. அதுல பளிச்சுன்னு ஒரு நிலா வந்துச்சு. உன்னோட தவத்தினால தான் நான் வந்திருக்கேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு. சந்திரா அழுதுகிட்டே நடந்த எல்லாத்தையும் சொல்றா. சரி, உன்னோட ஆசை நிறைவேறும். அந்த நிலா ஒரு மாயாஜால மர வீட்டை உருவாக்குச்சு. அதுல ஒரு மாய மாட்டை உருவாக்குச்சு. எதுக்கும் பயப்படாத, நான் உன்னோட பிரச்சனையை சரி பண்ணுறேன். இந்த மாடு கொடுக்குற பாலை உங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடு. அவங்க உடம்பு சரியாகிடும். அதுக்கப்புறம் அந்த மாடு கொடுக்குற பாலை விற்று உனக்கு தேவையான பணத்தை சம்பாரிச்சுக்கோ. இத சொல்லிட்டு அந்த நிலா மறைஞ்சு போச்சு. சந்திரா அந்த மாயாஜால வீட்டுக்குள்ள போறா. அடுத்த நிமிஷம் அந்த வீடு மாடு இருக்கிற இடத்துக்கு போச்சு. அவங்க அப்பா அம்மாவை அங்க கூட்டிட்டு போயிட்டா. அந்த மாடு கொடுத்த பாலை அவங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்கறா. அவங்க அதை குடிச்சதும் பரிபூரணமா குணமாயிட்டாங்க. அடுத்த நாள்ல இருந்து சந்திரா மாடு கொடுக்கற பாலை ஊர்ல விற்க ஆரம்பிச்சா. கொஞ்ச நாள்லயே நிறைய பணம் சம்பாதிச்சுட்டா. அப்புறம் அவளுக்கு எந்த குறையும் இல்லை. அந்த மாயாஜால வீட்டுல அவங்க அப்பா அம்மா கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டே இருந்தா. ஆனா ஒரு நாள் இந்த விஷயம் மாலதிக்கு தெரிய வந்துச்சு. சாயங்காலம் சந்திரா அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வெளியே போயிட்டா. அப்போ அந்த சந்திரா வீட்டுக்கு மாலதி வந்துட்டா. இனிமே நீ என்னோட மாடு. நான் நீ குடுக்கற பாலை வித்து நிறைய பணம் சம்பாதிக்க போறேன். உடனே ஒரு மாடு 10 மாடா மாறிடுச்சு. இது என்ன 10 மாடு இருக்கு? இதுல எது மாயாஜால மாடு? மாலதிக்கு புரியறதுக்குள்ள அந்த 10 மாடும் மாலதியை மிதிச்சு காயம் பண்ணிடுச்சு.
வாங்கின மிதியில ஒரே ஓட்டமா அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி போறா. அப்போ எதிரில சந்திரா வந்து நிக்கிறா. உன்னோட வீட்டுல இருக்கிற மாயாஜால மாடி என்ன கொலை பண்ண பாக்குது. ஆமா, இவ்ளோ சீக்கிரமா எப்படி இவ்ளோ மாயாஜால மாட்ட வாங்கின? எனக்கு ஒண்ணு குடுக்குறியா? சந்திரா அவளை பழி வாங்காம சமத்தா அந்த காட்டுல இருக்கிற நீலாம்பரி தேவி பத்தி சொல்றா. அடுத்த நாளே மாலதி அந்த தேவி கிட்ட பூ பழத்தோட போய் தவம் பண்ண ஆரம்பிக்கிறா. கடைசியில இந்த மாயாஜால நிலாவும் வந்துச்சு. உன்னோட தவத்தினால தான் நான் இங்க வந்திருக்கேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு. நீ என்னோட வீட்டு வேலைக்காரிக்கு சில்வர்ல ஒரு மாயாஜால வீட்டை கொடுத்த, எனக்கு தங்கத்துல ஒரு வீடு கொடு. சரி, உன்னோட ஆசை நிறைவேறும். சொன்ன மாதிரியே ஒரு தங்க மாயாஜால வீட்டை உருவாக்கி தந்துச்சு. உடனே மாலதி அந்த வீட்டுக்கு போயிட்டா. உள்ள ஒரு பெரிய எரும மாடு இருந்துச்சு. அந்த மாடு தான் தங்கப்பால் தரும் போல. ஏய் எருமை, நீ தான் இனிமே தினமும் எனக்கு தங்கப்பால் கொடுக்கணும். நான் சொல்றது புரிஞ்சுதா உனக்கு? அதை கேட்டதும் எருமை ஓடி போய் மாலதியை கீழே தள்ளி மிதி மிதின்னு மிதிக்குது. ஐயோ, என்னோட இடுப்பே உடைஞ்சு போச்சு. இதனால மாலதிக்கு பயங்கர கோபம் வந்து அந்த நிலா கிட்ட போய் கதறா. நான் உன்ன மாதிரி தப்பான எண்ணம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வீடு தான் கொடுப்பேன். நீ உண்மையிலே ரொம்ப ரொம்ப தப்பானவ. அதனால தான் உனக்கு இந்த நிலைமை. 1 வருஷத்துக்கு இந்த வீட்டை விட்டு நீ எங்கேயும் போக முடியாது. இத சொல்லிட்டு நிலா மறைஞ்சு போச்சு. ஏய், என்னோட எருமைக்கு பசிக்குது, சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வை. உடனே மாலதி அந்த எருமைக்கு சாப்பாடு வைக்கிறா. எருமை அதை உடனே சாப்பிடுது. சாயங்காலமா அந்த வீடு திரும்பவும் எருமைக்கு சாப்பாடு கேக்குது. அப்புறம் மாலதி வீட்டுல இருந்த எல்லா சாப்பாடு பொருளும் தீந்து போச்சு. மாலதி மார்க்கெட்டுக்கு போய் தேவையான சாப்பாடு பொருளை வாங்கிட்டு வர்றா. எருமை தினமும் நிறைய சாப்பாடை சாப்பிட்டுட்டே இருக்கு. இது என்ன, இந்த மாடு இந்த தீனி தின்னுது? இப்படியே போனா நானும் சந்திரா மாதிரி பிச்சைக்காரி ஆயிடுவேனே. நான் என்னதான் பண்றது? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ என்னோட எருமைக்கு சாப்பாடு வைக்கலன்னா நான் உன்னை மிதி மிதின்னு மிதிப்பேன், புரிஞ்சதா? வேற வழி இல்லாம மாலதி பேங்க்ல இருக்கிற அவளோட மொத்த பணத்தையும் எடுத்து செலவு பண்றா. ஆனா அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கே பத்தல. அதுக்கப்புறம் அவளோட எல்லா நகையும் வச்சு பொருளை வாங்குறா. இப்போ என்கிட்ட மிஞ்சினது என்னோட வீடும் நிலமும் தான். இருந்த எல்லாத்தையும் வித்துட்டேன். இப்போ என்ன பண்றது? சரி, அதை எல்லாத்தையும் வித்து சீக்கிரமா சாப்பிட பொருள் வாங்கிட்டு வா. என்னோட எருமைக்கு பயங்கரமா பசிக்குது. சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த வீட்டை எரிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து மாலதி பயந்து போய் அவளோட வீட்டையும் நிலத்தையும் வித்து எருமைக்கு சாப்பாடு கொடுத்தான். இதனால மாலதி முழுசா ஏழையாயிட்டான். அட பகவானே, என்னோட பேராசையால என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் இழந்துட்டேன். நீ ஒரு பேராசக்காரி. மற்றவங்களோட கஷ்ட காலத்தில் உதவலன்னா அவங்களுக்கு இதுதான் கதி. நீ சொல்றது எனக்கு புரிஞ்சுது. இன்னையில இருந்து நான் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன். என்னால முடிஞ்ச உதவிய எல்லாருக்கும் பண்றேன். இப்படிதான் மாலதிக்கு ஒரு பாடம் கிடைச்சது. இனிமே அவ நல்லா நடந்துப்பா. மாலதிக்கு நடந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப போறேன், ஆனா திரும்பவும் அடுத்த கதையில வருவேன். நன்றி.